Corinthians 11 8 புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். 12 ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இங்கே ஒரு வித்தியாசம். பெற்றோர் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கும் நடுவில் உள்ள ஒரு வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன், புருஷனிலிருந்து தோன்றினவள் 8 புருஷனிலிருந்து தோன்றுகிறது 12 ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்போ தேவன் தான் உண்டாக்குகிறார். எங்கள் அப்பாவுடைய இரத்தத்திலிருந்து நான் தோன்றினேன், எங்கள் அம்மாவினுடைய கருவிலிருந்து நான் தோன்றினேன். ஆனால் என்னை உண்டாக்கினது யார்? கர்த்தர் தான். என்னை உண்டாக்கினது 139 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, என்னை உண்டாக்கினது என்னுடைய தேவன். தோன்றுவது என்பது அல்லது தோன்றச் செய்வது. ஆதாமிலிருந்து ஏவாள் தோன்றினாள், தானாக தோன்றலை. அவள் தானாக அப்படி தோன்றிவிட்டாள் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் ஆதாமுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அவனுடைய விலா எலும்பில் எடுத்து அந்த விலா எலும்பை ஒரு பெண் உருவம் செய்து அதற்கு உயிர் கொடுத்து அப்படித்தான் ஏவாள் வந்தாள். பெண் இனம் அப்படித்தான் தோன்றியது, கர்த்தர் உண்டாக்கினார். அதே போல் முதல் குழந்தை காயின், இந்த காயினை நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்கிறார். அதனால் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் முதல் குழந்தை அதுதான். பூமியில் பிறந்த முதல் குழந்தை காயின் தான். துரதிருஷ்டவசமாக அவன் பாவம் செஞ்சு மனம் திரும்பாமல் கெட்டு போயிட்டான். முதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனும் விழுந்து போயிட்டான், முதல்ல பிறந்த மகனும் கெட்டு போயிட்டான். அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். அதனால் இங்கே ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அம்மா வயிற்றிலிருந்து தான் நாம் தோன்றுகிறோம், பெண்ணிலிருந்து ஆண் தோன்றுகிறான். ஆனால் மூலத்துக்கு போனால் முதல்ல ஆணிலிருந்து தான் பெண் தோன்றினாள். அதுதான் ஆதி, அதான் மூலம். ஆனால் இப்போது நாம் எல்லாரும் தாயின் வயிற்றிலிருந்து தோன்றுகிறோம். அதனால தான் சிலர் ரொம்ப அதை மிகைப்படுத்திடுறாங்க. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், அம்மாவுக்கு கோயில் கட்டினவங்களாம் இருக்காங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் அம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. உயிரோடு இருக்கிற ஒரு தாய்க்கு ஒரு நடிகன் கோயில் கட்டியிருக்கான். மற்ற பேராவது பெரும்பாலும் சினிமாக்காரன் தான் அப்படி பண்ணுவான். இறந்து போன தாய்க்கு கோயில் கட்டுறது சினிமாக்காரன் தான் செய்கிறான். ஒருவேளை மற்றவன் செஞ்சு அது வெளியே வரலையா அல்லது சினிமாக்காரன் செய்கிறதுனால தான் வெளியே வருதா தெரியல. ஆனால் ஒரு நடிகன் உயிரோடு இருக்கிற தன் தாய்க்கு கோயில் கட்டியிருக்கிறான். வேத புஸ்தகம் அப்படியெல்லாம் போக சொல்லலை, அப்படியெல்லாம் செய்ய சொல்லலை. தாய் தகப்பனை கனம் பண்ணு, தாய் தகப்பனுக்கு பதில் நன்மைகளை செய், தாய் தகப்பனுக்கு ஆறுதலை சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு கருவியாக இரு. இப்படி தான் வேதம் சொல்லுகிறதே தவிர உன் அம்மா அப்பாவுக்கு கோயில் கட்டு, உங்கள் அம்மா அப்பாவை கடவுளாக்குலாம் சொல்லலை. அதுவும் ஒரு பெரிய அறியாமை என்றும் சொல்லலாம், அல்லது அறிந்தே செய்கிறவர்களும் உண்டு. தன்னுடைய தாய்க்கே கோயில் கட்டிவிட்டான் என்று சொன்னால், அப்போ இயேசுநாதருடைய தாய்க்கு அவன் கோயில் கட்டினதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஒரு ஆச்சரியமும் இல்லை. சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இயேசு மரியாளிடமிருந்து தோன்றினார். ஆனால் இயேசுவை மனிதனாக பிறக்கச் செய்தது, மனிதனாக உண்டாக்கினது, தேவனாக இருந்தவரை, தேவனுடைய வார்த்தையாக இருந்தவரை மனிதனாக உண்டாக்கியது பிதாவாகிய தேவன். அதனால் அவர் மரியாளுக்கு மேலே இருக்கிறார்.
அவருக்கு சமமாக, பிதாவுக்கு சமமாக இருந்தவர் தேவனுடைய வார்த்தை. இப்போதும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவருக்கு சமமாக சிங்காசனத்தில் உயிற்றிருக்கிறார். மரியாளோ பரதீசிலே அவள் இருக்கிறாள். அவளுடைய சரீரம் பூமியிலே மண்ணோடு மண்ணாக இருக்கிறது. அவளுடைய ஆத்மாவும் ஆவியும் பரதீசில் இருக்கிறது. மிகைப்படுத்தி சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். மரியாள் அமலோர் பவி, இப்போ அது 100-200 வருஷத்துக்குள்ளே வந்த புதிய உபதேசம். அப்படின்னா ஆரம்பமே கிடையாது. மரியாள் பரமேறி போனாள் என்றெல்லாம் கூட மிகைப்படுத்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தாய் தகப்பனை நம்ம அவமானப்படுத்தவும் கூடாது, அவர்களை விட்டுறவும் கூடாது, அதே நேரத்தில் கடவுளை ஆக்கிடக்கூடாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், நம்ம ஊரில் பழமொழி, நம்ம ஊர் சிந்தனையில் எல்லாம் கடவுள், எல்லாரும் கடவுள். மிருகங்கள் கடவுள், பறவை கடவுள், தாவரங்கள் கடவுள், ஆசிரியர் கடவுள், எல்லாருமே ஊழியக்காரர்கள் கடவுள், எல்லாருமே கடவுள் இங்கே. அதனால் அம்மா அப்பாவையும் கடவுள் ஆக்கிட்டாங்க. அதனால் இங்கே வேதத்தில் ஒரு தெளிவான ஒரு கோடு போட்டிருக்கு. இந்த கோட்டுக்கு கீழே போயிடக்கூடாது. தாயை தூஷிப்பது, தகப்பனை சபிப்பது, அப்படி போயிடக்கூடாது. அந்த கோட்டுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. அந்த கோடு அம்மா அப்பாவை கடவுளாக்குவது, அப்படியும் போய்விடக்கூடாது. தாய் தகப்பன் நாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். ஆனால் நம்மை உண்டாக்கினவர், எல்லாரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஆகவே தான் ஆதியாகமம் 1:27-28 சொல்கிறது. அங்கே நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு ஆளுகையை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்னும் தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். சிருஷ்டித்தார் 3 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, சிருஷ்டித்தார். 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வதித்தார். அதனால் அவர் சிருஷ்டித்தவர், ஆசீர்வதித்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை ஆசீர்வதித்தவர். அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக பலிக்கும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் பலிக்கலாம், பலிக்காமல் போகலாம். நமக்கு தகுதி இருந்தால் தான் பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கும். நமக்கு தகுதி இல்லை என்றால் பலிக்காது. ஈசாக்கா மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவனைத்தான் நான் ஆசீர்வதிக்க முடியும், 2வது மகனை ஆசீர்வதிக்க முடியாது என்று ஈசாக்கு நினைத்தான். யாக்கோபு 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான். எல்லாமே ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனங்கள் அல்ல. சில தீர்க்க தரிசனங்கள் ஆசீர்வாதம் அல்லாத வேறு மாதிரி தீர்க்க தரிசனங்கள். லேவிக்கு, சிமியோனுக்கு சொன்னது, ரூபனுக்கு சொன்னதெல்லாம் ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனங்கள் அல்ல. ஆகவே பெற்றோர் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார்களா என்றால் இல்லை. பல காரணங்களால் அவர்கள் ஆசீர்வதிப்பதில்லை. அப்படியே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாலும் கூட அவர்களுக்கு அது தகுதி இருந்தால்தான் அது அவர்களுக்கு பலிக்கும். தகுதி இல்லாவிட்டால் பலிக்காது. ஆகவே தேவனும் நமக்கு வேண்டும், பெற்றோரும் நமக்கு வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பெற்றோரின் ஆசீர்வாதமும் நமக்கு கூடுதலாக தேவை. ஆகவே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.